சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடுங்க. நம்ம குருவி குறைக்கிற மாதிரி குறைச்சு நிக்கீங்க. சாப்பிட்றேம்மா. என்ன ஒரு பீஸ் கூட இல்லை இலையில? என்ன இருந்து தேவை? அது ஒன்றும் இல்லை அத்தை. புரியுது, நீ என்ன தேவை எனக்கு நல்லா புரியுது. என்னடா சிக்கன் இன்னாங்க, மட்டன் இன்னாங்க, ஓடுறதுனாங்க, தாவறதுனாங்க, எதையும் காணுமே இலையில. ஒரே கத்திரிக்காய் முருங்காய் பொரியலும் சாம்பாரும் கூட்டம் அது தான் இருக்குதுன்னு பாக்குறியா? ஆமா அத்தை. எல்லாம் உங்க அப்பா பார்த்த வேலை தான். ஏம்மா இன்னைக்கு தான் நல்ல விஷயம் பேசிருக்கோம், சம்மந்தம் முடிக்கலாம் சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் நான்வெஜ்லாம் வேணாமா, அதனால தான் இருந்தேன். நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜா சாப்பிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். சரிப்பா நீங்க முடிவெடுத்தா சரியா தான் இருக்கும். உங்க அப்பா தான் இந்த காலம் வரைக்கும் இல்ல சாஸ்திர சம்பிரதாயத்தெல்லாம் கடைபிடிச்சுக்கிறாரு. வீட்டுக்கு போயாவது செஞ்சு வச்சு சாப்பிடுவீங்களா, நான்வெஜ் சாப்பிடுவீங்களா இல்லைன்னா வெஜ் தான் சாப்பிடுவீங்களா? அங்கே போய் அங்க போய் வெளுத்து வாங்கிக்கலாம். இங்க இப்பதான் சம்மந்தம் பேசியிருக்கோம், இங்க தான் சாப்பிடக்கூடாது நான்வெஜ். அருணுக்கு இன்னைக்கு சாம்பார் தான் எழுதியிருக்கு, வீட்டில் போய் சாப்பிடு நல்லா. சரிங்க அத்தை. சுட பஜ்ஜி ரெடி. இது இன்னும் அவங்க சாப்பிட்டே முடியல, அதுக்குள்ள பஜ்ஜி எடுத்துட்டியா? ஏடி சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்கு தண்டி பஜ்ஜி எடுத்து வந்திருக்கேன். சரி அப்போ வெய்ய அண்ணே பஜ்ஜி வச்சுக்கணே. இருக்கட்டும்மா. என் மருமக எங்கம்மா காணோம்? சின்னவனா பெரியவளானே? 2 பேருமே தான் காணாம. ஒருத்தர் கூட சின்னவ பட்டாசு வச்சுன்னு இருக்கா, பெரியவ வெக்கத்துல உள்ள இருக்கா. இந்த காலத்து பசங்க கூட வெக்கப்படுதுங்களா? ஆமாண்ணே, கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா. பரவாயில்ல, மகாவுக்கு வெக்கப்படலாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம தான் இத்தனை நாளா கவனிக்காம விட்டுட்டு இருக்கோம் போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ஏண்டி ஒரு இலைய கூட உனக்கு சரியா போட தெரியாதா? ஏன் என்னாச்சே? ஏண்டி வலது பக்கம் அகலமான சைடும் இடது பக்கம் வந்து குறுகலான சைடு தானே வரணும், என்ன மாத்தி போட்டு வச்சிருக்க அப்படியே தலைக்கிறா? ஏன்னா நீ அப்படியே சாப்பிட்டு இருக்க. ஏமா நானும் கவனிக்கலமா, சாப்பாடுலாம் போட்டு முடிச்ச பிறகு பாக்குறேன் எல்லாம் திரும்பி இருக்குது. ஏன்னா நீ அப்படியே சொல்லக்கூடாது என்கிட்ட, நீ கம்மன் சாப்பிட்டுன்னு இருக்க. சரி விடுமா. ராதிகா உன்னெல்லாம் வச்சிங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாதானே? ஆமா சும்மாவே ஆடும் இது. இரு இப்ப திருப்பி போடுறேன் பாரு. வேணாமா அப்படியே இருக்கட்டுமா. ஆமா சாப்பிடும் போது தான் பிடிங்க இலையை திருப்பி போடு. நல்ல பொம்பளடி ஆனா நீ. இங்க பாரு சும்மா ஓவரா இங்க ஆடாத. எனக்கே வந்து மகாக்கு கல்யாணம் பேசி இப்ப முடிவு பண்ணிருக்கோமே இந்த சந்தோஷத்துல தலைக்கால் புரியுதா? கையும் ஓட மாட்டேங்குது, காலம் ஓட மாட்டேங்குது. இதுல வேற இலைய வேற திருப்பி போடலையா வந்துச்சு. என்னமாங்க நானே வந்து அருணுக்கும் மகாக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும், எப்படிதான் பேசி முடிக்க போறாங்களோ பயந்துனே இருந்தேன். கடைசியில சிம்பிளா முடிஞ்சு போச்சு, முடிவு பண்ணிட்டோம் கல்யாணம் பண்றதுக்கு. அந்த சந்தோஷத்துல இலை இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு கூட ஞாபகம் இல்லாம இலைய போட்டு பரிமாறி வச்சிருக்கேன். வந்துச்சு இலையை எப்படி திருப்பி போட்டேன், இலையை அப்படி போட்டேன்னு கேட்கறதுக்கு. நம்மளோட ராதிகா தான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா போல இருக்கா. பின்ன இருக்காதா என்ன? சொல்லுங்க அத்தை. நான் சொல்றது சரிதானே? ஆமா அத்தை சரிதான். எது சொன்னாலும் பையன் சரின்னு சொல்லும். ஏன்னா என்ன மாதிரி சந்தோஷப்படுற இன்னொரு ஆளு அவன் தானே. ஏண்டே சும்மா கிண்டல் பண்ணினே இருக்காத. சாப்பாடு போடுவாரு எனக்கு. ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் போட்டுக்கணே. இருங்கம்மா சாப்பிட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா ரசம் இருக்கு, மோர் இருக்கு, மத்த குழம்பு கூட இருக்குண்ணே, போட்டுக்கணே சாப்பாடு. எனக்கு தெரியாம இதெல்லாம் நீ எப்ப செஞ்ச? ஆமா இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் ஆகும், எனக்கு 10 நிமிஷம் போதும், டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டேன். எம்மா அடியோ மின்னல் வேகத்துல செஞ்சிருக்குதேம்மா. இதுக்கிட்ட தான் சமைக்க கத்துக்கணும் முதல்ல. அதெல்லாம் பொறுமையா கத்துக்கலாம். என்ன பாத்தியா, நான் மட்டும் தான் தலைக்கால் புரியாம ஆடி இருக்கேன்னு பார்த்தா கோமதி அப்படிதான் ஆடி இருக்கு. 10 நிமிஷத்துல எல்லா குழம்பு ரெடி பண்ணிருக்கு. நல்லா இருக்கானே? எல்லாமே நல்லதா இருக்கு. இங்க பாரு 10 நிமிஷத்தை செய்யறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. போய் சொல்லாம சொல்லு, ஹோட்டல் ஆர்டர் போட்டியா? ஆமாடி மகா ஆர்டர் போட சொல்லி ஹோட்டல்ல இருந்து தண்ணி வாங்கினேன் எல்லாத்தையும். திட்டுக்குடி என்ன ஏமாத்தது பத்தியா? நான் சிக்கன் மட்டன்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். எங்க தெரியும் வெஜ் செய்யுது, இது மாதிரி கிளம்புற சொல்லி எனக்கு அண்ணன் வேற. டக்குன்னு எப்படி நான் சமைக்க முடியும்? சாப்பாடு வந்து நம்ம வீட்டு சாப்பாடு தான், குழம்பு கூட்டு பொரியல் தான் ஆர்டர் போட்டோம். அப்படிலாம் கூட தராங்களா? சாப்பாடு இல்லாம கூட்டு பொரியல் மாட்டா? தராங்க. இது எனக்கு தெரியாம போச்சே. வீட்டுல சாப்பாடு மட்டும் வச்சு டெய்லி ஆர்டர் போட்ட வேண்டியதான். இவ ஒத்தி குழம்புலாம் நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்குமா. ஆனா வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. மாட்டிக்கினியா? அண்ணன் கண்டுபிடிச்சாரு. அது ஒண்ணு இல்லனே, உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சிருக்கு, அதான் டிஃபரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு. கூட்டு பொரியல்லாம் நம்ம அம்மா செய்யற மாதிரியே இருக்கு. ஒருவேளை நம்ம அம்மா தான் வச்சிருக்காங்க ஹோட்டல்ல. இருக்காது அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நம்ம அம்மா செஞ்ச மாதிரி அவனா இருக்குது. ஆமாம்மா நம்ம அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே இருக்கு கோமதிக்கு. கேட்டீங்க? அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே இருக்குதா கூட்டு பொரியல்ல. சாப்பிடுனே பஜ்ஜி கையிலே வச்சு ஆளுக்கு 2 வச்சு விட. ஏமா பஜ்ஜில இப்ப வேணாமா, சாப்பிட்டு அப்புறமா சாப்பிடுறோம். நீ எங்க இந்த சாப்பிட்டு உடனே கிளம்பிடுவேன்? எங்க இந்த பஜ்ஜி உட்காந்து சாப்பிடுவேன்? பொண்டாட்டிக்கு எதுவுமே கொடுக்க போறியா பஜ்ஜிய? அப்படின்னா பார்சல் கட்டி தரேன். நான் இன்னும் 4 பஜ்ஜி கூட சுட்டு எக்ஸ்ட்ரா வச்சு தரேன். வேணாமா என்ன பொருள் நிறைய சாப்பிட மாட்டாவ. 2 பஜ்ஜி போதும், அம்மாக்கு 2, அன்னைக்கு 2 போதும். பாத்துக்கோ, அம்மா பொண்டாட்டி மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. பொண்ணுன்னு ஒண்ணு இருக்கு உங்க வீட்டுல, ஞாபகம் இருக்குதா இல்லையா? அச்சோ மறந்தே போயிட்டமா. 3க்கு 2 பஜ்ஜி வைங்கம்மா, இல்லைன்னா சண்டை போடுவா. நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது ஒரு பொண்ணு இருக்குதுன்னு. அருண் என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறா? சாப்பிட்றானா இல்லையா? ஓஹோ அவன் இந்த உலகத்திலே இல்ல, அவன் கனவு உலகத்துல இருக்கான். சரிண்ணே, எவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை வைக்க முடியுமா வச்சிருண்ணே. சரிம்மா. அருண் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், சீக்கிரமா முக்க தட்டிட்டு வைக்க சொல்லி. ஒன்னும் கவலைப்படாத. என்னத்த அடடடடா ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ற பத்தியா? ஏய் சும்மா கிண்டல் பண்ணினே இருக்காத. நான் கிண்டல் பண்ணாம அருண் வேற யார் கிண்டல் பண்ணுவா? சரிம்மா நீங்களா சாப்பிடுங்க, பசங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுமா. அதுங்க வந்து தான் உட்காந்துக்கு மேலே இடம் இருக்குதா? நீங்க சாப்பிட்டு எந்த பிறகு தான் ஒரு 2 இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு போடணும். என் வீட்டுல இருக்கிற 2 ஊட்டி விட சாப்பிடுங்க. பசங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட வேண்டியதுமா. எவ்வளவு நேரமா பசியோட இருக்கும் குழந்தைங்க? அதுங்க வந்து அதுங்க ஊட்டி விடனே ஒரே அமக்கலம் பண்ணுங்க வீடு வாசலையும். நீங்க சாப்பிடு. அதுங்க பட்டாசு வெடிக்கிற ஜோல இருக்குதுங்க, கூப்பிட்டா கூட வராதுங்க. பட்டாசு இருந்தா போதுன்னு அதுங்க இருக்குதுங்க. நேத்தெல்லாம் ஒரே அமக்கலம் பட்டாசு வாங்கி தரல தெரியுமா? ஏமா பட்டாசு வாங்கவே இல்லையா நீ? வாங்கினேன் எப்படி வேணாம் அந்த நைட்டு. ஒரு வரத்துக்குள்ள அமக்கலம் பட்டாசு இப்பயே வேணும், கடையில விற்கிது வாங்கி கொடுன்னு. அதுக்கப்புறமா அதுங்களை பேசி சமாதானப்படுத்தி வச்சிருந்தா நைட்டு வரும்போது அவர் வேண்டாம் பட்டாசு. சின்ன குழந்தைங்களாம் அழ வைக்காதீங்கம்மா. நான் தான் அழுவாருன்னு சொல்றாதுங்களே. நான் அவ்வளோ சொல்றேன், அப்பா வாங்கி வருவாரு அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு
அது எங்க சொல்ற பச்சு கேக்குதுங்க. அதுங்க ஆளுதுன்னு பண்ணு இருக்குதுங்க. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே பட்டாசு பாக்ஸ் எடுத்து வந்து கொடுத்துருப்பேன். நீங்க பண்டிகை போட்டு நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைச்சு தான் பொறுமையா எடுத்துட்டு வந்தேன். இந்த வருஷம் பண்ண போல ஒன்றும் போடல. உங்ககிட்ட யாரா சொன்னாங்களா பண்ணு போட்டோன்னே? நான் சொல்லல, இது எங்க தலை. இவன் வேற யாரை கூப்பிட்டு வந்து தலை வாழன்னு சொல்லின்னு இருக்கான். சூப்பரா இருக்காரு. ஆமா, இவர்தான் வந்து மகாக்கா கல்யாணம் பண்ணி போறாரு. மாப்பிள்ள நல்லா இருக்காருல்ல? சூப்பர் சூப்பர். டேய், யாரா கூப்பிட்டு வந்திருக்க? மா, தேனுமா, என் ஃப்ரெண்டு. ஓ, அவனோட ஆளா இது? இதுங்களாம் சின்ன வயசுல எவ்வளவு உஷாரா இருக்குதுங்க. அருண் மாமாவை காட்டுல சொல்லி கூப்பிட்டு வந்தம்மா. ஆமாண்டி, மகாக்கா கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ள வந்திருக்காரு, நான் காட்டுறேன் அப்படி சொல்லி வந்தா கூப்பிட்டு வந்தான். நான் பட்டாசு தான் வச்சுன்னு இருந்தேன் வீட்டுல. டேய், சும்மா வைக்க மாட்டேன் நீ. ஏமா, யாருக்கும் தெரியணும்லம்மா இவர்தான் மகாக்கா கல்யாணம் பண்ணி போறாருன்னு. என்ன அது எல்லாருக்கும் சொல்லும் போது சொல்லிக்கலாம்டா, உனக்கு ஏன்டா அவசரம்? உங்களுக்குலாம் இப்பதான் தெரியும் மகாக்கா இவர்தான் கல்யாணம் பண்ணி போறாருன்னு. எங்களுக்கு எப்பவே தெரியும். பையன்குள்ள நம்மள வாட்ச் பண்ணினே இருக்கு போல இருக்கு. ஆமா, இவர் பெரிய ஆளு, இவருக்கு எல்லாமே தெரியும் முன்னாடியே. போங்க போங்க, விளையாடுங்க போங்க. பட்டாசுலாம் காலியா? காலி ஆச்சுமா. மாமா வந்ததுல அந்த பாக்ஸ் கொடுங்க, அது வெடிக்க போறேன். எத்தனை பாக்ஸ் தான் வெடிப்பேன்? நான் அப்பா ஒன்று வாங்கி கொடுத்தாரு ஒரு பாக்ஸ், பெரியமா ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. 2 பாக்ஸ் காலி பண்ணிட்டு இப்போ வந்து மாமா வாங்கி வேற வேணும். கார்த்திகை தீபத்துக்கு வச்சுக்கலாம். அதை போ விளையாடு போ. ஏமா, கார்த்திகை தீபம் வரதுக்குள்ள நம்பி போயிடுமா? அது கார்த்திகை தீபத்துக்கு வேற வாங்கிக்கலாம். ஆமா, உங்களுக்கு அப்பா அப்பா வாங்கி தருவாங்க. காசு வந்து மரத்தை தானே காய்க்குது. ஓடிடு மரியாதையா. குழந்தைங்க சும்மா திட்டாதடி. அம்மா, கார்த்திகை தீபத்துக்கு வேற நான் வேற பாக்ஸ் வாங்கி தரமா? இப்போ கொடுமா, வெடிக்கிட்ட பட்டாசு. ஏன்னா நீ வேற சும்மா இருனே. அந்த பாக்ஸ் 10 நிமிஷம் வச்சுட்டு வந்து வேற பாக்ஸ் வாங்கி கொடுன்னு சொல்லுவான். யார் இப்ப காசு வச்சிருக்காங்க? போதும் வச்சது வரைக்கும் 2 பாக்ஸ் வச்சிருக்கான். போதும் அதுவே. ஏய், கிளம்பு போ, விளையாடு போ. டேய், வாடா விளையாடல. நம்ம என்கிட்ட பட்டாசு இருக்கு, நான் தர கொஞ்சம் பட்டாசு வச்சிருக்கேன் நானே. ஏண்டி, சாரம் வச்சிருக்கியா இல்ல லட்சுமி பட்டாசு வச்சிருக்கியா? எனக்கு அதெல்லாம் எங்க வீட்டுல வாங்கி தரல தெரியுமா. எனக்கு மிளகா பட்டாசு அந்த பூண்டு வெடியும் தான் வாங்கி கொடுத்தாங்க. நான் அது நிறைய வச்சிருக்கேன். உனக்கு தரேன்னு என்ன போயிட்டு பூண்டு வெடி மிளகா பட்டாசா வெடிக்க சொல்ற பத்தியா? ஏன் தெரியும் இந்த மாதிரி இருக்க நீ? நான் வந்து எவ்வளவு பெரிய சரத்தையும் அப்படியே கையிலே பிடிச்சி கொளுத்தி போட்ட பார்த்தல நீ. பாத்துட்டா, நீ பெரிய தைரியசாலி தான்டா. என்ன போய் மிளகா பட்டாசா வெடிக்க சொல்ற? ஜிஜிபி திமிர பாத்தியானே, சரத்தை கையில பிடிச்சி வச்சு போட்டு வந்துக்கிறான். கையில வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு சொன்னாலும் திருந்துதா பத்தியா? இங்க பாரு, அடுத்த தீபாவளிக்கு வந்து உங்க அப்பா கிட்ட சொல்லிடு, நேரா சிவகாசிக்கு போயிட்டு பெரிய பெரிய பாக்ஸா பெரிய பெரிய சரமா 1000 வலை அப்புறம் 2000 வலை அப்படி சொல்றாங்க பாரு, 10,000 வலை அந்த மாதிரி வேணா சொல்லு. நீ ஆட்டையை போட்டு வந்து என்கிட்ட கூட நான் அப்படியே கையில பிடிச்சி எப்படி வச்சு தூக்கி போறேன்னு பாரு, புரியுதா? சொல்றேன்டா. சரி, இப்போ வர போய் மிளகா பட்டாசு வெடிக்கலாம். தீபாவளி தல தீபாவளி வாடிச்சல, நம்ம போலாம். டேய், மேல கையறா. ஓ சாரி. பையப்புள்ள எப்படி வாழுது பத்தியா? வித்து வச்சோண்டா சதீஷ. டேய், சஞ்சு எங்கடா? வாங்கிக்க கூட பட்டாசு வச்சிருக்காமா. நீ ஒரு பக்கம் விளையாடு, ஒரு பக்கம் விளையாடட்டும். எருமை, தங்கச்சி கூட இரு எருமை. பாத்துக்கிறேன். அவன் தான் சொல்லல வாணி கூட பட்டாசு அடிக்கிறேன். அப்புறம் என்ன உனக்கு? அது வாணி கூட இருக்குதோ எங்க இருக்குதோ யார் பார்த்தா? வாணி கூட தானே இருப்பா. என்ன மாம்சே, தீபாவளி விருந்தா? வாணி, சஞ்சு எங்க? சஞ்சு இப்பதான் சதீஷ் கூட போனா. வேற உங்க கூட தான் இருந்தாளா? ஆமா, நாங்க 2 பேரும் பட்டாசு வச்சிருந்தோம். என்னாச்சு? ஒண்ணு இல்ல தனியா எங்க விளையாட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். இல்ல இவ்வளவு நேரம் என் கூட தான் பட்டாசு வச்சிருந்தா. இப்போ வந்து சதீஷ் வந்து அவனோட ஃப்ரெண்டு ஒரு பாப்பா வர கூட்டிட்டு வந்தான். தேனா 3 பேரும் சேர்ந்து இப்போ தேனி வீட்டுக்கு போயிருக்காங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கு. வீடு அடக்குதுங்களா பாத்தியாங்கண்ணா? ஏமா, இது என்ன தீபாவளி விருந்து? சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம். திடீர்னு நம்ம வீட்டுல எப்படி நான்வெஜ் வந்து வெஜ்ஜா மாறிச்சு? மாறிச்சு. இது இங்க என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாதுல்ல? என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாம? அது என்னன்னா, ஆமா, இவ ரொம்ப பெரிய மனுஷன், இவகிட்ட எல்லா கதையும் சொல்லினு. ஆனா சாப்பாடு போடு. சொல்ல விடுதா பாத்தியாங்கண்ணா? சாப்பாடு போட்டோம்னா இன்னும் போட்ட சாப்பாடே சாப்பிட முடியல 2 பேரும். அவங்கள சாப்பிடறதுக்கு விட்டா தானே அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி சூழ்ந்து நின்று அவங்க எங்க சாப்பிடுவாங்க? சரி சாப்பிடுங்க. ஏமா, நம்ம சாப்பிடுங்க. வெயிட் பண்ணு. ஒன்னும் அவசரம் இல்லை, வெயிட் பண்ணு. அது என்ன பஜ்ஜியா? பஜ்ஜி கொடு. 7 கழுத வயசு மட்டும் தான் ஆகுதே தவிர கொஞ்சம் கூட அறிவே கிடையாது வாணி உனக்கு. ஏமா சும்மா இப்பதான் திட்டினே இருக்க? பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சேன். நமக்கு கிடையாது, மாமா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பணும். அம்மா, குழந்தைக்கு தான் கூடமா? ஆமா, நான் சின்ன குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா செஞ்சு கொடுத்துக்கலாம். நீ எத்தனை வீட்டுக்கு பாத்தீங்களா மாம்சே? ஒரு பஜ்ஜி கூட எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க. விருந்தாலே வந்தேன், உங்களுக்கு தான் தருவாங்களாம். வாணி, அவங்க விருந்தாளி கிடையாது, இந்த வீட்டு மாப்பிள்ள. சும்மாவே நம்மள கலாய்ப்பா மாட்டோம் நல்லா. என்ன சித்தி சொல்றீங்க? அடே, உங்க அக்காக்கும் அருணுக்கும் கல்யாணமே பேசி நாங்க முடிச்சிட்டோம். நீ பட்டாசு வச்சுட்டு வா கேப்ல. பாருப்பா, நமக்கு தெரியாம வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. எங்கன்னா சும்மா இருக்கியா நீ? கொஞ்ச நேரம் அதிகா ஏன் வாணிக்கு சொன்னா வாணி சந்தோஷப்படப்பா? என்ன மாதிரி அவ்வளவு வெயிட் பண்ணியிருந்தா தெரியுமா? எப்ப கல்யாணம் பேசி முடிப்பாங்கன்னு. ஆமா, ரொம்ப பெரிய மனுஷி அவ. உங்களுக்கு தான் எந்த கவலையும் கிடையாது, எங்களுக்கு 1008 கவலை இருக்கு தெரியுமா? பாவம், சிக்கிட்டீங்களா மாம்சே? ஏடி, எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நீ? கிண்டல் பண்ணாத, சாப்பிட்டாங்க விடு. நான் ஒன்னும் பண்ணல. ஆமா, மகா எங்க ஆள கண்ணா? நீங்க எல்லாரும் இங்க இருக்கும் போது அவ மட்டும் எங்க போனா? உங்க அக்கா தானே வெக்கப்பட்டு உள்ள ஓடுனா, வெளியில வரவே இல்லை. என்னது வெக்கமா? மகாக்கா அது எப்படி இருக்குன்னு தெரியலையே. புதுசா வெக்கெல்லாம் பட்டிருக்க, நான் தான் பார்க்காம விட்டுருக்கேன். கல்யாண கலை வந்துச்சுல, வெக்கம் தானா வருண்டி. இது நான் போய் பாக்குறேன். வெக்கப்படுறாலாம வெக்கப்படுறேன். போய் பாரு, போ. என்ன துரத்ததுலயே குறியாருமா நீ? 2 பஜ்ஜி கொடு. இந்த மாதிரி அடி வாங்க ஓடி போயிடுவாங்க. சரி, 2 மாம்சம் நல்லா சாப்பிடுங்க. தீபாவளி அதுவும் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு 2 பேரும் கொடுத்து வச்சிருக்கணும். சும்மா கிட்ட பாதிரி கிளம்பி. ஏமா, இந்த சாம்பார் சாதமே தேவாமத்தமா இருக்கு. அப்படியா? என் தங்கச்சி கை பக்கம் அப்படி அமிர்த மாதிரி இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. ஏமா, உண்மையை சொல்லிடுவா.
நீ எந்த உண்மையும் சொல்ல தேவையில்ல, போ உள்ள போய் என் மகன் என்ன பண்றான்னு பாரு. எந்த உண்மைமா? அது ஒண்ணு இல்ல, சும்மா விளையாடிக்கா. எப்பா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. அதான் என்னன்னு தெரியலையா? என்ன அது ஒண்ணு இல்ல, இது சாப்பாடு வந்து வீட்டுல வச்ச சாப்பாடு தான். ஆனா அந்த குழம்பு கூட்டு பொரியல்லாம் வந்து ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்படியாம்மா? ஹோட்டல்ல வாங்கண்டா எல்லாமே நல்லா இருக்கு, நீ சமைச்ச மாதிரியே இருக்குது. எனக்கு ஒரு வித்தியாசமே தெரியலையம்மா, உன் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடுன்னு. அப்படியா? ஏன்னா நாங்க வந்து நான்வெஜ் செஞ்சிட்டோம். மட்டன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு முட்டை அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டீங்களே, அதனால என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி மகா கிட்ட கேட்டு என்ன பண்றதுன்னு. நம்ம வந்து தெரிஞ்ச ஹோட்டல் ஒன்று இருக்குமா, புதுசாக தந்திருக்காங்க, ஃப்ரெண்டோட அப்பா தந்திருக்காரு. நம்ம என்ன அங்கே ஆர்டர் போடலாமா, குழம்புலாம் கொடுத்துருவாங்க அவங்களே, சாப்பாடு மட்டும் வேணா சொல்லுங்க, மற்றெல்லாம் மட்டும் கொடுப்பாங்க, கூட்டு பொரியல் அப்பளம் எல்லாமே கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். சரி பார்த்தேன், ஆர்டர் போட்டுட்டேன். டக்குன்னு பக்கத்தில் தான் போல இருக்குது, 10 நிமிஷத்துலேயே வந்துச்சு, ரெடியாக வச்சிருந்தாங்க போல. இந்த தீபாவளியில் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்படியேம்மா? வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்குமா, குழம்புலாம் அவ்வளோ அருமையா இருக்கு. நம்ம அம்மா வைப்பாங்களா அதே மாதிரி இருக்கு. நான் கூட நீங்க தான் வீட்டில் சமைச்சிங்களோ இவ்வளோ சீக்கிரமான்னு பார்த்தேன். எங்க நான் சமைக்கிறதுக்குள்ள நீங்க கிளம்பி உங்க வீட்டுக்கே போயிடுவீங்களே, அதனால தான் ஹோட்டல் ஆர்டர் போட்டேன். பார்த்தேன்னா யாரோ சமைச்சதை போயிட்டு அம்மா கைப்பக்குவம் மாதிரி இருக்கு, தங்கச்சி சமைக்கிற சமையல் அவ்வளோ சூப்பராக இருக்கு, அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு அப்படி இருக்கு நீ பேசுற. நான் தங்கச்சி சமைச்சா பார்த்தேன். எதுவுமே பார்த்த உடனே நம்பிடக்கூடாது, தீர விசாரிக்கணும். எனக்கு என்னமோ தெரியும் நீங்க ஹோட்டல் வாங்கியிருப்பீங்கன்னு. நான் வெங்காயம் தக்காளி இறக்கிறதுக்கு நீங்க கிளம்பி போயிடுவீங்க வீட்டுக்கு. அப்புறம் நான் இங்கே சமைக்கிற வரைக்கும் நீங்க உட்காந்து போறீங்க, வேலை இருக்கு, சந்தைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவீங்க. வேற வழியே இல்லை எனக்கு, அந்த ஹோட்டலில் வாங்கிட்டேன். நீங்க கும்மன் கிளம்பி போயிருந்தா கூட வீட்டில் போயிட்டு நல்லா கறி வந்து சாப்பிட்டுருக்கலாம். சரி தங்கச்சி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சாம்பார் சாதத்தில் மாட்டிக்கினீங்க இன்னைக்கு. ஏமா கறி வந்து சாப்பாடா எல்லா சாப்பாடுமே சாப்பிடுமா, காய்கறி சாப்பிட்றது தான் இன்னும் கேட்டால் பணக்காரன். ஆமாம், நம்ம ஊரில் காய்கறியோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அருமை தெரிய மாட்டேங்குது. வேற வெளிநாட்டுலாம் போய் பாருங்க, ஒரு கருவேப்பிலை கொத்தே 100 200 சொல்கிறாங்க. எம்மாடியோ 100 200 ஒரு கருவேப்பிலை கொத்து? அப்போ காய்கறிலாம் எவ்வளோ இருக்கா? கத்திரிக்காய் 1/4 கிலோ ஒரு 10,000 இருக்குமா? அத்தை அதுக்கு 10,000 விற்க மாட்டாங்க, ஒரு 200 300 இருக்கும். பாருப்பா, அப்போ தங்க மட்டும் எல்லா ஊர்லேயும் ஒரே விலை விற்குது, காய்கறி மட்டும் என்ன நம்ம ஊரில் விலை கம்மியாக விற்குது, அவங்க ஊரில் விலை அதிகமாக விற்குது. காய்கறிலாம் ஒரு சில ஊர்ல எல்லாம் விளைய மாட்டேங்குது, அதனால நம்ம ஊர்ல இருந்து வாங்குறாங்க அவங்க. அதனால இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க. ஓ, ஏரோப்ளேனில் வந்து டிக்கெட் வாங்கி போகுதுனால அந்த ஏரோப்ளேன் டிக்கெட் விலைலாம் அந்த காய்கறியில் வச்சு விற்கிறாங்களா? ஆமாத்த. பாரு, கத்திரிக்காய் முருங்காய் வாழைக்காய்லாம் ஏரோப்ளேன் ஏறி வேறு நாட்டுக்குலாம் போகுது. நம்மளாம் எப்போ ஏரோப்ளேனில் போகிறோம்னு தெரியல. அத்தை அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ ஏரோப்ளேனில் போனால் எவ்வளோ காசு வேணும், நம்மளால போக முடியுமா? உங்களுக்கு யார் சொன்னது அவ்வளோ காசு ஆகும் இவ்வளோ காசு ஆகும்ண்ணே? ரொம்ப காசுலாம் ஒன்றும் ஆகாது, வேணா சொல்லுங்க, நம்ம குடும்பத்தோட போயிட்டு வரலாம். எது குடும்பத்தோட ஏரோப்ளேன் போறீங்களா? எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா? ஆமா, இதே மாதிரி சொல்லியே பஸ்லயும் ட்ரெயின்ல இழுத்துன்னு போங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது ஏரோப்ளேன்ல கூட்டின்னு போறீங்களா? இந்தியா ஒரு டிக்கெட் எவ்வளவு விலை இருக்குண்டி? நீ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு லட்சமா சம்பாதிக்க பத்தியா? அப்ப எங்களால ஏரோப்ளேன் ஏற்றுன்னு போ. அது வரைக்கும் எங்க போறதா இந்த பஸ் ட்ரெயின் தான். மாம்சா, நீங்களாவது என்ன ஏரோப்ளேன்ல கூட்டின்னு போவீங்களா? போலாம் எல்லாருமே போலாம். எங்க போலான்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த பனிலாம் இருக்கும் பத்தியா, அப்படி பனி மலைலாம் ஒரு பாட்டு கூட வருமே, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, அந்த பாட்டு போடுவாங்க பத்தியா, அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை. ஓ, இமயமலை காஷ்மீர்ல போறீங்களா? ஆமா, அதுக்கு தான் ஏரோப்ளேன்ல போகணும்னு எனக்கு ரொம்ப நல்ல ஆசை. போயிடலாம். டேய் நீ வேற ஏன்டா உசு பேத்தி விட்டு இருக்காங்களா ஏரோப்ளேன்ல போலாம் சொல்லிட்டு? அதுக்கு நிறைய காசு ஆகும், அமைதியா இரு. எங்க அண்ணன் கஞ்ச பேசினாரு, என்ன வயத்து வந்துச்சு. இனிமே போன மாதிரி ஏரோப்ளேன்ல அவன் நம்ம ஆசைப்பட்டு கூட்டின்னு போறேன்னு சொன்னா முடிஞ்சிச்சு கதை. இப்போ நம்ம முன்னாடியே புக் பண்ணிட்டு வச்சுக்க, ஃப்ரீ நாளில் அந்த மாதிரிலாம் புக் பண்ணால் கொஞ்சம் காசு கம்மியாக தான் ஆகும். பண்டிகை நாள் முகூர்த்த நாள் அப்படின்னா தான் காசு அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்து எப்போ கம்மியாக இருக்குது டிக்கெட்டு அப்படின்னு பார்த்து நம்ம புக் பண்ணணும். பாருப்பா, இருக்கிறதுல கம்மியாக ஒரு 100 200 எப்போ டிக்கெட் போட்டுருக்காங்களோ வேலை அப்போ வந்து நீ புக் பண்ணிக்கலாம், சேர்த்து நம்ம போயிட்டு வந்துடலாம். 100 200 டிக்கெட்டா? ஏரோப்ளேன் டிக்கெட்டு? இல்லைப்பா, 100 200 டிக்கெட் கிடைக்காதா? ஒரு 500 1000 அதிகமாக தான் இருக்கும், பார்த்து சொல்கிறேன். இப்போ நம்ம ஊர் பஸ் மாதிரி அங்கங்கே நின்று போகிற பஸ்லாம் வந்து டிக்கெட் வந்து கம்மியாக வாங்குறாங்க. நம்ம ஊரில் ஃப்ரீயாக விடுறாங்க, ஒரு சில இடத்துல வந்து கம்மியாக காசு வாங்குறாங்க. அந்த மாதிரி ஏரோப்ளேன் அங்கங்கே நின்று போகிற ஏரோப்ளேனில் வந்து காசு கம்மியாக தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏரோப்ளேனை பார்த்து புக் பண்ணு, போயிட்டு வந்துடலாம். ஆமாம், நம்ம ஊர் டவுன் பஸ் ஏரோப்ளேனை புக் பண்ணுங்க பார்த்து. நான் என்னைக்கு போனால் ஏது போனால் புக் பண்ணிட்டு சொல்லு. நீ முன்னாடியே சொன்னதான் நான் காய்கறி வியாபாரம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்ண முடியும். சரிங்க சொல்கிறேன். அவதான் சும்மா இதை சொல்லியிருக்கா, நீ சாப்பிடு. என்ன வீட்டு மாப்பிள்ளைய போய் அருண் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன். நான் போனா போது பார்த்துன்னு இருக்கிறேன். எத்தனை வாட்டி பேர் சொல்லி கூப்பிடுவேன்? மாப்பிள்ளைன்னு கூப்பிடு. ஆமாம்ல, இனிமேல் மாப்பிள்ளை தான் கூப்பிடணும், பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுல. ஆமாம், 7 கழுத வயசு போட்டால் தான் ஆகுதே தவிர மற்றது எதுவுமே உனக்கு தெரியாது. மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு எனக்கே வெக்கமா இருக்கு. ஆமாம், சின்ன குழந்தை வெக்கப்படுது. பாரு எப்படி கிண்டல் பண்றா. ஏமா கிண்டல் பண்ற? பின்ன மாப்பிள்ளை கூப்பிடாம அருண் கூப்பிட்டு கிடக்குதே. நீ எப்படி வாய் நிறைய மருமகளன்னு கூப்பிடுற? அந்த மாதிரி மாப்பிள்ளை கூப்பிடணும்ல. அதுவும் நான் சின்ன வயசுல இருந்தே மருமகள் தான் கூப்பிட்டு இருக்கேன். நான் என்ன புதுசாக கூப்பிடுறேன்? அந்த மாதிரி கூப்பிட்டு தான் சும்மா இருந்ததுங்களையும் லவ் பண்ண வச்சுட்டேன். இப்போ அது வந்து கல்யாணத்தில் நின்று இருக்கு. யாருக்கு எங்கெங்க எழுதியிருக்கோ அது அங்கங்கதான் போய் சேரும். அப்ப மக வந்து உங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு எழுதி இருக்கு போல இருக்குல்ல? ஆமா, அதனால தான் என் வாயிலிருந்து மருமகளே வந்திருக்கு. ஓ, வாய் முகத்தை பழிச்சு போச்சு. இப்போ மாப்பிள்ளை சார் சாப்பிடுங்க சீக்கிரம், ஆறி போகுது பேர் எல்லாமே. ஏமா நீ சும்மா இருக்க மாட்டியா? சாப்பிடுங்க மாப்பிள்ளை சார். மாப்பிள்ளை சாப்பிடுங்க.
ஐயோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாலே. மாப்பிள்ள தம்பி, இப்போ நீங்க வந்து ஏரோப்ளேன் புக் பண்ணலாம் கூட. உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி நீங்க வந்து ஹனிமூன் போவீங்க பாத்தீங்களா, அப்போ வந்து குடும்பத்தோட எல்லாருக்குமே புக் பண்ணிடுங்க. மொத்தமா ஹனிமூன் போயிட்டு வந்துடலாம். ஆமா, குளிது பிரதேசத்துல போய் அந்த சாக்கு வச்சு பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா தயாரா இருக்காங்க போல இருக்கே. குடும்பத்தோட ஹனிமூன் சூப்பராக இருக்கும். புக் பண்ணிடுறேன் அத்தை. ஆமாம், அங்கெல்லாம் ரொம்ப குளிராக இருக்கும். சொட்டர்லாம் வேற எடுத்துன்னு போனோம். எப்பா நீங்களுமாப்பா? அப்படி பார்த்தா ஏரோப்ளைன் ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க போல இருக்குது. சுற்றம் சூழ ஹனிமூனு போகிறோம். சூப்பர். நினச்சாலே ஒரே காமெடியாக இருக்குது.